அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. திரு அவையிலே நாங்கள் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி அதன் பின்பு 50வது நாளிலே பெந்தெக்கோஸ்தே என்று சொல்லி தூய ஆவியானவருடைய வருகையை, திரு அவையினுடைய பிறப்பை கொண்டாடினோம். அடுத்து வருகின்ற இந்த ஞாயிறிலே திரு அவை மூவொரு கடவுள் என்கின்ற திரித்துவத்தினுடைய பெருவிழாவை மகிழ்ந்து கொண்டாடுகின்றது. கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது தன்னை தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற வடிவங்களிலே தம்முடைய செயற்பாடுகளை அவர் செயலாற்றுகின்றவர். கடவுள் செயலாற்றுகின்றவர். கடவுள் சும்மா இருப்பதில்லை. கடவுளுடைய இந்த செயற்பாடுகளிலே இந்த 3 வடிவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் திரு அவையிலே மூவொரு கடவுளை புகழ்வதும், இந்த மூவொரு கடவுளினுடைய பெயரினாலே நாங்கள் எங்களுடைய மன்றாட்டங்களையோ செயற்பாடுகளையோ பயணங்களையோ எல்லாம் நாங்கள் தொடங்குவதற்காக தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயரினாலே என்று சொல்லி நாங்கள் தொடங்குகின்றோம். திருப்பலியை தொடங்குகின்ற பொழுது தந்தையினுடைய அன்பும், திருமகனுடைய அருளும், தூய ஆவியானவருடைய நட்புறவும் மக்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று ஆசித்து தொடங்குகின்றோம். ஒரு கடவுள் என்கின்ற அந்த கோட்பாட்டிலே இஸ்ரவேல் சமயம், அதாவது யூத சமயம், ஒரு கடவுள் வணக்கத்திலே அவர்கள் கடவுளை கண்டுகொண்டார்கள். தம்மை படைத்தவரும், தமக்கு விடுதலை தருபவரும், தம்மை வழிநடத்தி கொண்டு செல்பவரும், தம்மோடு இருப்பவரும், தம்முடைய சார்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றவரும், தம்மை எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டு பல வரங்களினாலே நிரப்புகின்றவரும் ஒரு கடவுள் என்று அவர்கள் நம்பினார்கள். அதைவிட வேறு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்து சமய சகோதரர்கள் கூட சிவபெருமான் என்று சொல்லி, சிவம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு கடவுளைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்று சொல்லி ஒரு கடவுளைத்தான் வணங்குகின்றார்கள். ஆனால் இந்த கடவுள் பல அவதாரங்களை எடுப்பதல்ல. இந்த கடவுள் பல கடவுளார்களாக மாறுவதில்லை. ஆனால் இந்த கடவுளினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது இந்த கடவுளை எங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினாலே கடவுள் ஒரு மறைபொருள். ஆனால் அவருடைய செயற்பாட்டிலே 3 வடிவங்களை பார்க்கின்றோம். அதனால் திரு அவையிலே மெய்யியல் நோக்கில் கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார். ஆட்கள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மனித மொழியிலே பேசுகின்ற பொழுது கடவுளை பற்றி எதை பேசினாலும் நாங்கள் மனித மொழியில் தான் பேசுவோம். ஒரு தந்தை என்று சொன்னால் நாங்கள் தாடி வளர்த்து ஒரு வயதானவர் என்பதைத்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுடைய வளர்ந்த பின்பும் எங்களுடைய மனதிலே இருக்கின்ற பதிவு அல்லது எங்களுடைய மனதிலே இருக்கின்ற செய்தி, வடிவம், இமேஜ் என்று சொல்லுவார்கள். வடிவம் ஒரு தந்தை, ஒரு வயது முதிர்ந்த ஒரு தந்தை. ஏனென்றால் அவருக்கு ஒரு மகன், இறைவனுடைய மகன் என்று சொல்லி அவரை இந்த உலகத்திற்கு மரியாளினுடைய வயிற்றிலே கருத்தாங்கி மனித உடல் எடுத்து அவர் இந்த உலகத்திலே வரலாற்றிலே அவர் கால் பதித்து வாழ்ந்தார். தன்னுடைய தந்தை யார் என்று அவருக்கு நெஞ்சத்திற்கு அருகாமையிலே இருக்கின்ற மகனாகிய எனக்குத்தான் தெரியும் என்று சொல்லி அந்த தந்தையை பற்றி பாராட்டி அவரை போற்றி அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். இயேசு ஒரு தலை சிறந்த போதகராக இருந்தார். அவர் மக்களுக்கு வழிகாட்டுகின்றவராக இருந்தார். உண்மை எது என்று சொல்லிக் கொடுத்தார்.
இந்த கடவுளுடைய ஒரு பிரதிபலிப்பாக இந்த உலகத்திலே சொல்லுவார்கள் அருட்சாதனமாக விளங்கினார். இந்த கடவுளோடு அவர் ஒன்றித்திருந்தபடியினால் கடவுளுடைய பரிவன்பை இந்த உலகத்திற்கு மனித மொழியிலே, மனித செயல்பாடுகளிலே மனிதர்களுக்கு எடுத்து காட்டினார். மனிதர்களோடு மனிதனாக கலந்து கொண்டவர் தான் கடவுள். இந்த தந்தையினுடைய அன்பு என்னவென்றால், தான் ஒரு மகனாக இந்த உலகத்திற்கு தோன்றி இந்த உலகத்திலே தன்னை முழுமையாக ஈகை செய்து இந்த மனிதர்களையெல்லாம் தான் அன்பு செய்வதாக எடுத்து காட்டினார். அதைவிட அன்பே கடவுள் என்று சொல்லுவோம், அன்பே சிவன் என்று சொல்லுவோம். அதனாலே கடவுளுடைய ஒரு நிறைவான அவருடைய ஆளுமையை நாங்கள் அன்பு என்று எடுத்து சொல்லலாம். இந்த அன்புக்கு பல வரவிலக்கணங்கள் உண்டு. அதனுடைய உச்சக்கட்டத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்கின்ற தி அதர் என்று சொல்லுவது, ஏனையவர்களுக்காக தன்னை ஒரு மெழுகுவர்த்தி உருக்கி வெப்பம் ஒளி கொடுப்பது போல கடவுள் தன்னை உருக்கி கொடுத்தார். இதைவிட அன்பு என்றால் என்ன என்பதை அவரால் எடுத்து காட்ட முடியவில்லை. தூய ஆவியானவர் என்பது கடவுள் இயேசு அவர் உயிர் தெழுந்த பின்பு தன்னுடைய உயிரான ஆவியை சீடர்களுக்கு அளித்து ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு நூல்களிலே நாங்கள் படிக்கின்றோம், இறைவாக்கினர்கள் எண்ணெய் ஊற்றி அரசர்களை அவர்கள் நியமிக்கின்றார்கள், தலைவர்களை நியமிக்கின்றார், வழிகாட்டிகளை நியமிக்கின்றார். எல்லாம் அவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார். ஆவியானவர் ஏராளமான வரங்களை வாரி வழங்குகின்றார். அதனால் ஒரு மனிதன் அவன் தூய்மையாக வாழ்வதற்கு, அவன் உறவாடுவதற்கு, அந்த உறவிலே அவன் அன்பை சுவைப்பதற்கு, அன்பை கொடுப்பதற்கு இந்த தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தனித்தும் கூட்டாகவும் வழி நடத்தி கொண்டு வருகின்றார், தூய்மைப்படுத்தி கொண்டு வருகின்றார். இந்த தீய ஆவிகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன, எங்களுக்குள்ளேயும் இருக்கின்றன. இவற்றிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்காக எங்களை மீண்டும் மீண்டும் தம்முடைய ஆற்றலினாலே தூய்மைப்படுத்தி கொண்டு வருகின்றார். இந்த மூவொரு கடவுளுடைய விழாவிலே நாங்கள் கடவுளை, ஒரு கடவுளை நாங்கள் ஒரு குடும்பமாக பார்க்கின்றோம். அவர்களுக்குள்ளே இருக்கின்ற கூட்டுறவு, அவர்களுக்குள்ளே இருக்கின்ற உறவு பரிமாற்றம், அவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒத்துழைப்பு, அவர்களுக்குள்ளே இருக்கின்ற உடனிருப்பு, அவர்களுக்கு இருக்கின்ற வழிகாட்டுகின்ற ஞானமும் அறிவும், ஒருவர் மற்றவருடைய பணியை செய்வதற்கும், ஒருவர் மற்றவருக்கு சான்று பகருவதற்கும், ஒருவர் மற்றவருடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கும், இப்படி என்று சொல்லி படைப்பதற்கும், மீட்பதற்கும், தூய்மைப்படுத்துவதற்கும் என்ற கடவுளுடைய ஒரே செயலை இந்த மூவொரு கடவுள் ஆற்றிக்கொண்டு வருகின்றார்கள். இந்த மூவொரு கடவுள் மனிதர்கள் எப்படி ஒருங்கிணைந்த ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக, ஒரு குழுமமாக, ஒரு இணைந்த கூட்டு வாழ்வாக அவர்கள் வாழ்வதற்கு இந்த மூவொரு கடவுள் முதன்மையான வரவிலக்கணமாக, எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார்கள். இந்த மூவொரு கடவுளுக்குள்ளும் பரிமாறப்பட்ட அந்த அன்பும் நட்பும், அவர்களுடைய செயல் ஆற்றுகின்ற தன்மையும், அவர்களுடைய ஒத்துழைப்பு தன்மையும், ஒருவர் மற்றவருக்கு சான்று பகருவதும், ஒருவர் மற்றவருடைய வருகையை அவருடைய செயற்பாடுகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதும், இப்படி என்று சொல்லி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வாழ்வை இந்த திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டுகின்றார்கள், செயலாற்றி காட்டுகின்றார்கள். அதனால தான் இந்த திரு அவை எப்பொழுதும் எதிர்நோக்கு கொண்டதாக, அதாவது வருங்காலம் என்கின்ற ஒரு எதிர்நோக்கு நம்பிக்கை கொண்டதாக பயணிக்க வேண்டும். எங்களிலே குறைபாடுகள் இருக்கின்றன, எங்களிலே எங்களுடைய சமூகத்திலே குறையில்லாதவர்கள் ஒருவருமே இல்லை. குறைபாடுகள், தீமைகள்
இப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் தூய்மை பெற்று நம்பிக்கையோடு பயணிப்பதற்கு இந்த மூவொரு கடவுளுடைய செயலாற்றல் எமக்கு தேவை. அதனால் தான் நாங்கள் எதை தொடங்குகின்ற பொழுதும், எந்த செயலை, ஒரு திட்டத்தை தொடங்குகின்ற பொழுதும், ஒரு பயணத்தை தொடங்குகின்ற பொழுதும் நாங்கள் எங்களையே நாங்கள் இந்த மூவொரு கடவுளுடைய ஆசிரை பெற்று தொடங்குவது மிகவும் சால பொருத்தமானதும் பாரம்பரியமாக திரு அவையிலே கட்டி காக்கின்ற ஒரு செயல் வடிவமாகும், ஒரு ஜெப வடிவமாகும். இந்த மூவொரு கடவுளுக்கு நாங்கள் விழா எடுக்கின்ற பொழுது இந்த மூவொரு கடவுளுடைய புகழை பாடுகின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்றும் எக்காலத்திற்கும் அவர்களுடைய பெயர் வாழ்த்தப்படுவதாக என்று போற்றுகின்றோம். போற்றுதல், கடவுளை ஆராதிப்பது, கடவுளை போற்றுவது, கடவுளை வணங்குவது இந்த மூவொரு கடவுளுக்கும் தான் அதை நாங்கள் செய்கின்றோம். அதனாலே முதல் கண் நாங்கள் இந்த மூவொரு கடவுளுடைய புகழை பாடுகின்றோம். இந்த மூவொரு கடவுள் மத்தியிலே பரிமாறப்படுகின்ற இந்த அன்புறவிலே அவர்கள் இணைந்து செயல்படுகின்றதை எங்களுடைய குடும்பத்திற்கும், எங்களுடைய குழுமங்களுக்கும், எங்களுடைய சமூகத்திற்கும் நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்க்கின்றோம், அதை கண்டு பாவிக்கின்றோம். எப்படி தந்தை, மகன், தூய ஆவியார் இவர்கள் மூவருக்கும் இடையிலே பரிமாறப்பட்ட இந்த கூட்டுறவு, இந்த அன்பு, இணைந்து செயல்படுகின்ற தன்மை, ஒருவர் ஒருவரை ஏற்று ஒருவர் மற்றவருக்காக சான்று பகர்கின்ற நிலை, ஒருவர் மற்றவரை பறைசாற்றுகின்ற, மகிமைப்படுத்துகின்ற நிலைப்பாடு எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஒருவரை அன்பு செய்து மதித்து இணைந்து வாழுகின்ற ஒரு கூட்டு வாழ்வு, அதுதான் கூட்டுறவு பயணம் என்று சொல்வோம். நாங்கள் இணைந்து பயணிக்கின்றோம். தனித்தனியாக வாழ்வது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. குடும்பத்திலும், குழுமங்களிலும், சமூகத்திலும் நாங்கள் இணைந்து வாழ, இந்த இணைப்பை நாங்கள் தானாக வரும் என்பது மட்டுமல்ல, நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இவற்றிலே எதிர்கொள்ளுகின்ற சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் உடைந்த உறவுகள் ஒப்புரவாக்கப்பட வேண்டும். இந்த ஒப்புரவின் நிமித்தம் தான், அதனுடைய வழியில் தான் நாங்கள் ஒற்றுமையான சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். ஆனால் இந்த மூவொரு கடவுள் என்று நாங்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லுவதிலும் பார்க்க, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை எல்லோரும் அறிவோம். கடவுளை நாங்கள் எப்படி முழுமையாக எங்களுடைய வரையறுக்கப்பட்ட எங்களுடைய அறிவினாலே, ஆற்றல்களினாலே நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினாலே நாங்கள் எல்லா சமயங்களிலும் கடவுளை பற்றி பேசுகின்ற பொழுது அதில் ஒரு மறை பொருளாக பார்க்கின்றோம், இரகசியமாக பார்க்கின்றோம். இரகசியம் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் எங்களிடம் இருந்து ஒளிந்து கொள்வதல்ல, அதை நாங்கள் புத்தியினால் மட்டுமல்ல, எங்களுடைய உணர்வினாலும், எங்களுடைய நாங்கள் அவர்களை ஆராதிப்பதினாலும், அந்த கடவுள் மூவொரு கடவுளோடு கொள்ளுகின்ற உறவு நிலையிலும் நாங்கள் இந்த கடவுளை அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அவருடைய முன்னுதாரணத்தை நாங்கள் எங்களுடைய வழியில் கொண்டு நாங்கள் அவர்கள் மூவொரு கடவுளாக, ஒரு கடவுள் 3 ஆட்களாக 3 செயல்பாடுகளிலே எங்களை சந்திக்கின்றார்கள். இந்த மூவொரு கடவுளும் எங்களோடு உடன் இருக்கின்றார்கள். அவருடைய இருப்பு, அவர்கள் எங்களோடு கூடவே இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இந்த நம்பிக்கை பெரிது. இந்த நம்பிக்கை எங்களுக்கு, எங்களுடைய வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கின்றது. இந்த மூவொரு கடவுளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பெருமையும் வணக்கமும் ஆராதனையும் புகழ்ச்சியும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த மூவொரு கடவுளுடைய ஒருமைப்பாட்டை, ஒற்றுமையை, இணக்க செயலை நாங்கள் கண்டு பாவிக்கின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்வினாலே இந்த மூவொரு கடவுளையும் நாங்கள் போற்றுவோமாக. ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.